நாமத்தினால் உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம காணொலி மூலமாக தேவனை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இருக்கிற இடத்துல பயபக்தியோடு காணப்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கு 2 அல்லது 3 பேர் இயேசு நாமத்தினால ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்கள் மத்தியில இயேசுக்கு இருக்கிற விசுவாசத்தோடு காணப்படுகிற வேளையில நம்முடைய ஆராதனையும் கேட்டு இந்த மத்தியில பெரிய காரியங்களை செய்வார். கண்களை இப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. சாரோனின் ரோஜாவே உமக்கு மகிமை, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே உமக்கு மகிமை. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உமக்கு மகிமை. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு மகிமை. எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு மகிமை. காலங்களை சமயங்களை மாற்றி அமைக்கிற தேவன் உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, அன்புள்ள தேவனே, என் மேலே இறங்கிடுமே, என்னோடு தங்கிடுமே. ஆவியான தேவனே, அன்புள்ள தேவனே, என் மேலே இறங்கிடுமே, என்னோடு தங்கிடுமே. உன் இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி விடு. உன் இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி விடு. சோப்பினால் சுத்திகரித்து விடும், உன் சாயலாக என்னை மாற்றி விடு. சோப்பினால் சுத்திகரித்து விடும், சாயலாக என்னை மாற்றி விடு. ஆவியான தேவனே, அன்புள்ள தேவனே, என் மேலே இறங்கிடுமே, என்னோடு தங்கிடுமே. ஆவியான தேவனே, அன்புள்ள தேவனே, என் மேலே இறங்கிடுமே, என்னோடு தங்கிடுமே. உலகின் பாவம் பெருதையா, ஆயுசு நாட்களும் குறையுதையா. உலகின் பாவம் பெருதையா, ஆயுசு நாட்களும் குறையுதையா. அங்கிரமம் மிகுதியாவதினா, அங்கும் கணிந்து போகுதையா. அங்கிரமம் மிகுதியாவதினா, அங்கும் இது போகுதையா. உன் இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி விடு. உன் இரத்தத்தால், பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி விடு. சோப்பினால் சுத்திகரித்து விடும், உன் சாயலாக என்னை மாற்றி விடு. சோப்பினால் சுத்திகரித்து விடும், உன் சாயலாக என்னை மாற்றி விடு. அப்பனாத தேவனே, நீதிய தேவனே, நன்மேலே எளிதுவனே, நன்னல்லி வாசமாடி. ஆத்மநாத தேவனே, நீதிய தேவனே, நன்மேலே எளிதுவனே, நன்னல்லி வாசமாடி. இரத்ததி, பரிசுத்த இரத்ததி, நன்னன்று தொலைவு விடு. இரத்ததி, பரிசுத்த இரத்ததி, நன்னன்று தொலைவு விடு. சோப்பினிந்த சுத்திகரிಸಿ ನಿನ್ನ ಸ್ವರೂಪದಂತೆ ನನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿ. ಈ ಸೋಪಿನಿಂದ ಸುತ್ತಿಗರಿಸಿ ನಿನ್ನ ಸ್ವರೂಪದಂತೆ ನನ್ನ ಮಾರ್ಪಡಿಸಿ. ಅಪ್ಪನಾದ ದೇವನೇ, ಪ್ರೀತಿಯ ದೇವನೇ, ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬನ್ನಿ. ನನ್ನಲ್ಲಿ
வாசமடி ஆத்மநாத தேவனே நீதிய தேவனே ನನ್ಮೇಲೆ ಇಳಿದು ಬನ್ನಿ ನನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿ ஆவியான தேவனே அன்புள்ள தேவனே என் மேலே இறங்கிடுவே என்னோடு தங்கிடுவே ஆவியான தேவனே அன்புள்ள தேவனே என் மேலே இறங்கிடுவே என்னோடு தங்கிடுவே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே பரிசுத்தமானவரே பரிசுத்தமானவரே உமக்காராதனை என்றுமே உமக்காராதனை என்றுமே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே பரிசுத்தமானவரே பரிசுத்தமானவரே உமக்காராதனை என்றுமே உமக்காராதனை என்றுமே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே ஆவியானவரே உமக்காராதனை என்றுமே அல்லேலூயா 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 எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமத்தை உடையவரே ஆதியும் அந்தமானவரே அல்பா ஒமேகாமானவரே முந்தினவரும் பிந்தினவருமானவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனே தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தரே என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா 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 நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே இம்மானுவேலரே எபினேசரே எங்களை விசாரிக்கிற தேவனே தாய் மறந்தாலும் மறக்காதவரே உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற தேவனே சுமந்து காக்கிற தேவனே எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை உடையவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி 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 உமக்கே நன்றி நல்லவரே உமக்கு நன்றி 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபையாய் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தேசமெங்கிற தகப்பனே அடைக்கப்பட்ட நாட்களில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நாட்களில் நெருக்கத்தின் மத்தியில தகப்பெருமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இது முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல உள்ளங்களை பார்க்கிற தேவனாய கர்த்தர் இந்த ஆராதனை தேவன் தாமே எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ மாட்டி தர வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் இந்த ஆராதனை துவக்கல் முடிவரைக்கும் தேவ ஆவி இடைபட வேண்டும் ஆட்சிபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆவிகள் மாறி போக வேண்டும் ஆட்சிபிக்கிறோம் இயேசுவின் பிதாவே ஆமென். உட்காருவோம். பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடலை விடல பாடல் சேர்ந்து பாடுவோம்.
அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் கூட சில பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகும். விசுவாசத்தோட பாடல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ஞானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள்
எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். Hallelujah. ಇನ್ನೊಂದು ಹಾಡನ್ನು ಹಾಡೋಣ. ಕನ್ನಡ ಹಾಡು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಸಾಲಿಂದ ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಕೊಡಿಸೋಣ. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು, ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಆಶ್ರಯ ಮನುಷ್ಯನು ದಿನ ದಿನವೂ ನೂತನಗೊಳ್ಳುವ ವೇಳೆ ಇದು. ಆಶ್ರಯ ಮನುಷ್ಯನು ದಿನ ದಿನವೂ ನೂತನಗೊಳ್ಳುವ ವೇಳೆ ಇದು. ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು, ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಸರಿಸಾಟಿಯಿಲ್ಲದ ಮಹಿಮೆ ಇದರಿಂದ ನಮಗೆ ದೊರಕುವುದು. ಸರಿಸಾಟಿಯಿಲ್ಲದ ಮಹಿಮೆ ಇದರಿಂದ ನಮಗೆ ದೊರಕುವುದು. ಸೋತು ಹೋಗದಿರು, ನೀನು ಸೋತು ಹೋಗದಿರು, ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಕಾಣುವ ಲೋಕವು ಹುಡುಕಲಿಲ್ಲ, ಕಾಣಾದ ಪರಲೋಕ ಬಯಸುವೆವು. ಕಾಣುವ ಲೋಕವು ಹುಡುಕಲಿಲ್ಲ, ಕಾಣಾದ ಪರಲೋಕ ಬಯಸುವೆವು. ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು, ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತದ ನಿಂದೆಗಳು ಭಾಗ್ಯ ನಮಗೆ ಸೌಭಾಗ್ಯವೇ. ಕ್ರಿಸ್ತನ ನಿಮಿತ್ತದ ನಿಂದೆಗಳು ಭಾಗ್ಯ ನಮಗೆ ಸೌಭಾಗ್ಯವೇ. ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು, ಸೋತು ಹೋಗದಿರು, ಮನಸೋತು ಹೋಗದಿರು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು. ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುವುದು ಈ ಅಲ್ಪ ಪತ್ರವು.
தேவ ஜனங்களே, உங்க வீடுகளில் எழுந்திருப்போம். உங்களை வீடுதான் நம்முடைய ஆலயம். நம்முடைய ஆலய கருத்தை பிரியப்படுகிறார். வேடிக்கை பார்க்காதபடி இந்த வண்ணமாக ஒரு 10 நிமிடங்கள் இதை ஆராதிப்போம். எல்லா வாயிடத்தில் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கண்களை இப்படி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீங்க. எங்க இருக்கிறீங்களோ அங்க ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மாதம் இடத்துல தேவன் இருக்கிறார். தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரலோக தேவன், ஆராதனை அங்கீகரிக்கிற தேவன், ஜெபங்களை கெடுக்கிற தேவன், கடையை துடைக்கிற தேவன், கரம் பிடித்து அடைக்கிற தேவன். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். அப்பா அழைப்பதற்காக சொல்லியாரம்பத்திர உரிமை எங்களுக்கு தந்த தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, 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 மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசாரிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, எங்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே, அலைச்சல் அறிகிற தேவன் நீங்க ஆண்டவரே, எங்க தேவையை சந்திக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிரயாசத்தை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே.
கண்ணீரை எல்லாம் துருத்தி அளந்து வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே மகிமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீ, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்து உன் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். எனக்காக அவமானம் அடைந்து உன் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, பாவத்தின்றவரே, போதுமானவரே, உண்மையானவரே, பாதுகாப்பவரே, பாவத்தின்றவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கு ஆராதனை. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. அடுப்பு உரைக்கு வீழ்த்தேவே, நீரே என்னை தாங்குகிறீர். அடுப்பு உரைக்கு வீழ்த்தேவே, நீரே என்னை தாங்குகிறீர். ஆராதனை
பரலோக பிதாவே, கிருபையாய் கொடுத்த ஜூன் மாதம் 2வது மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளையும் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவையான வார்த்தை தருவீராக, அதை கேட்டு அதன்படி வாழ கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாக தகப்பனே, இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்க தேசங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக தகப்பனே,
எங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என் தேவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளாக மூடி மறைக்கிறோம் ஆண்டவரே. எந்த கொள்ளை நோய்களும், எந்த வியாதிகளும், எந்த விபத்துகளும் நேராதபடி எங்க தேவனாய கர்த்தர் என் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரியான வேலை இல்லாதபடி தகப்பனே, வீட்டு வாடகை கொடுக்க முடியாதபடி கஷ்டப்படுற குடும்பங்கள் அநேகம் ஆண்டவரே. ஏசப்பா தகப்பனே, நீ வனாந்திரத்துல வழியை விட்டு தேவன் ஆண்டவரே. ராஜா, உண்மையாகவே தகப்பனை தம்மை நோக்கிற யாவருக்கும் நீ சாயமா இருக்க தேவன் நீங்க ஆண்டவரே. எங்க ஜெபங்களை கெடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஏசப்பா, என் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க. பயணத்துல பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. தாக உள்ளவனுக்கு தண்ணீர் மாத்திரமல்ல, திராட்சை ரசத்தையும் பாலை கூட தேவனாய கர்த்தர் என் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தேவையை சந்திங்க. சமாதானம் இருக்க வேண்டும் ஆச்சரிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஈஸ்வர பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ಹಾರೈಸುತ್ತೇವೆ. இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆಯ ಸಂದರ್ಭಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? கர்த்தருக்குள் எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. அல்லேலூயா. சந்தோஷமாக மனரம்மியமாக இருக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, ಆನಂದವಾಗಿರಬೇಕು ಎಂದು ದೇವರು ಅವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲೂ ಸಹ ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. கர்த்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை நடப்பிப்பாராக. ಕರ್ತರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಡೆಸುವರಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಸಹ பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ನಾವು ಸತ್ಯ ವೇದದಿಂದ ஆசையை குறித்து பார்க்க போகிறோம். ಆಸೆಯನ್ನ ಕುರಿತು ನಾವು ಓದಲು ಹೋಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதர்களுக்குமே, ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಎಲ್ಲ ಜನರಿಗೂ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಸೆ ಇದೆ. ஆசை என்பது இல்லாத ஒரு ஜனமே கிடையாது. ಆಸೆ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯನು ಯಾರೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கிறது. ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಆಸೆ ಇದೆ. ஆமென். ஆமென். சிறிய குழந்தையாக இருக்கலாம், ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿರಬಹುದು, அது காலேஜ் படிக்கிற பையனா இருக்கலாம், ಅದು ಕಾಲೇಜ್ ಹೋಗುವ ಹುಡುಗನಾಗಿರಬಹುದು, இல்ல வேலைக்கு செல்கிறவர்களா இருக்கலாம், ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವವರಾಗಿರಬಹುದು, திருமணமானவர்களா இருக்கலாம், ಮದುವೆ ಆದವರಾಗಿರಬಹುದು, திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம். ಮದುವೆ ಆಗದೇ ಇರುವವರಾಗಿರಬಹುದು. எல்லாருக்குமே, எல்லா ஒரு தனிப்பட்ட நபருக்குமே ஆசை என்பது அது இருந்து கொண்டேதான் இருக்கிறது, அது இருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಆಸೆ ಎಂಬುದು ಒಂದು ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ, ಅದು ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆசை இல்லாத மனிதர் கிடையவே கிடையாது. ಆಸೆ ಇಲ್ಲದ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. எந்த ஒரு மனிதனுமே எனக்கு எந்த ஆசையுமே இல்லை என்று சொல்லவே முடியாது. ಯಾವ ಒಂದು ಮನುಷ್ಯನು ನನಗೆ ಯಾವ ಆಸೆಯೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீங்க உங்களை பத்தி யோசித்து பாருங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா என்று சொல்லி. ಆಸೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ ಅಂತ ಹೇಳಿ. அநேக ஆசைகள், ஏராளமான ஆசைகள் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ಅನೇಕ ಆಸೆಗಳು ಎಲ್ಲರಿಗೂ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲೂ ಸಹ ಇದ್ದೇ ಇರುತ್ತದೆ. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம ஆசையை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಆಸೆಯನ್ನ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಲಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்
ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ இரண்டாவது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಚನ. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ಫಿಲಿಪ್ಪರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಚನ. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ತನ್ನ ಸುಚಿತ್ತವನ್ನ ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಮತ್ತು ಪ್ರಯತ್ನವನ್ನ ಉಂಟು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ದೇವರೇ ತನ್ನ ಸುಚಿತ್ತವನ್ನ ನೆರವೇರಿಸಬೇಕೆಂದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಉದ್ದೇಶವನ್ನು ಮತ್ತು ಪ್ರಯತ್ನವನ್ನ ಉಂಟು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, ஆசை என்பது, இந்த விருப்பம் என்பது தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தருகிறார் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ಆಸೆ ಎಂಬುದು ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ ಎಂಬುದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುವುದು ಎಂದು ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾವು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், ನಮ್ಮ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾದ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நம்முடைய தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு விருப்பத்தை உண்டாக்குகிற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಅವರ ಚಿತ್ತದಂತೆ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நமக்கு விருப்பத்தை அவர் தருகிறார். ಅವರ ಚಿತ್ತದಂತೆ ನಮಗೆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த விருப்பத்தை தந்து, ಆ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನ ಕೊಟ್ಟು, அந்த ಆಸೆகளை தந்து, ಆ ಆಸನೆಯನ್ನ ಕೊಟ್ಟು, அது அப்படியே விடுகிற தேவன் கிடையாது. ಅದನ್ನು ಹಾಗೆ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ, அதை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ಅದನ್ನ ನೆರವೇರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, விருப்பத்தை தருகிறவர் தேவன். ನಮಗೆ ಯೋಚನೆಯನ್ನ ಕೊಡುವವರು ದೇವರು. அவருடைய சித்தத்தின்படி அது வருகிறது. ಅವರ ಚಿತ್ತದಂತೆ ಅದು ಬರುತ್ತದೆ. அதை நிறைவேற்றுகிறவரும் கூட தேவனே. ಅದನ್ನ ನೆರವೇರಿಸಲು ಸಹ ದೇವರೇ. அல்லேலூயா. இதை நாம் ஒருபோதும் நாம் மறந்து விடவே கூடாது. ಒಂದು ಸಲವೂ ನಾವು ಇದನ್ನ ಮರೆಯಬಾರದು. ஆமென். ಆಮೆನ್. நாம் வாசிப்போம். ನಾವು ಓದೋಣ. சங்கீதத்தின் புஸ்தகம் ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 73வது அதிகாரம் 73ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனம். 25ನೇ ವಚನ. சங்கீதத்தின் புஸ்தகம் ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕ 73வது அதிகாரம் 73ನೇ ಅಧ್ಯಾಯ 25வது வசனம். 25ನೇ ವಚನ. அதை வாசிப்போம் என்று சொன்னால், ನಾವು ಓದುವುದಾದರೆ, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ನೀನಲ್ಲದೆ ಮತ್ತೆ ಯಾರು ಅವಶ್ಯ, ಇಹಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನವನಲ್ಲದೆ ಇನ್ಯಾರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த நாளிலும் கூட 3 நபர்களுடைய ஆசையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಸಹ 3 ಜನರ ಆಸೆಯನ್ನ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲು ಹೋಗುತ್ತೇವೆ. முதலாவதாக ಮೊದಲನೇದಾಗಿ இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, ಈ ವಚನವನ್ನು ಓದುವ ಸಮಯದಲ್ಲಿ, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ನೀನಲ್ಲದೆ ಮತ್ತೆ ಯಾರು ಅವಶ್ಯ, ಇಹಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನವಲ್ಲದೆ ಇನ್ಯಾರನ್ನು ಬಯಸುವುದಿಲ್ಲ. இது யாருடைய ஆசை என்று சொன்னால், ಇದು ಯಾರ ಆಸೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, முதலாவது காரியம் இது ஆசாப்பினுடைய ஆசையா இருக்கிறது. ಇದು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, ಇದು ಆಸಾಪನ ಆಸೆಯಾಗಿದೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆசாப் இந்த வசனத்தை கூறுகிறார். ಆಸಾಪನು ಈ ವಚನವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. யார் ஆசாப் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், ಯಾರು ಆಸಾಪು ಎಂದು ನೀವು ಕೇಳಿದರೆ, இந்த 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதிலே ஆசாப்பை பற்றி காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ಒಂದು ಪೂರ್ವ ವೃತ್ತಾಂತ ಕಾಲವನ್ನು ನೀವು ಓದುವಾಗ ಅದನ್ನು ಆಸಾಪನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ. ஆசாப் ஒரு சங்கீதக்காரன். ಆಸಾಪನು ಒಂದು ಕೀರ್ತನೆಗಾರನು. தாவீது ராஜாவால் நியமிக்கப்பட்டவன். ದಾವೀದನನ್ನ ರಾಜನಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವನು. எருசலேமுக்கு ஒரு அதிகாரியை போல் செயல்பட்டவன். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಒಂದು ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದವರು. பாருங்க, ஆசாப் ஒரு சங்கீதக்காரன் ஆனதினாலே, ನೋಡಿ, ಆಸಾಪನು ಒಂದು ಕೀರ್ತನೆಗಾರನಾಗಿರುವುದರಿಂದ ஆசாப்பும் ஆசாமினுடைய குடும்பத்தினரும் ஏறத்தாழ 12 சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ಆಸಾಪನು ಅವರ ಕುಟುಂಬದವರು ಸೇರಿ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 12 ಕೀರ್ತನೆಗಳನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அப்ப சங்கீத புஸ்தகத்திலே 150 சங்கீதங்கள் இருக்கிறது. ಕೀರ್ತನೆಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 150 ಕೀರ್ತನೆ ಭಾಗ ಇದೆ. எல்லா சங்கீதங்களுமே தாவீதினால் எழுதப்படவில்லை. ಎಲ್ಲ ಕೀರ್ತನೆಯನ್ನು ದಾವೀದನಿಂದ ಬರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. அநேக ஜனங்கள் எழுதியிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಬರೆದಿದ್ದಾರೆ. அதுல ஆசாப்புடைய குடும்பத்தார் ஆசாப் 12 சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ಅದರಲ್ಲಿ ಆಸಾಪನು ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬದವರು 12 ಕೀರ್ತನೆಯ ಭಾಗವನ್ನ ಬರೆದಿದ್ದಾರೆ. அந்த வசனத்தை வாசிப்போம். ಆ ವಚನವನ್ನು பாருங்க, பரலோகத்தில் உம்மை
உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர விருப்பம் எதுவுமே இல்லை. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ನಿನ್ನವನಲ್ಲದೆ ಮತ್ತೆ ಯಾರು ಅವಶ್ಯ, ಇಹಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನವನಲ್ಲದೆ ಇನ್ನು ಯಾರು ಬಯಸುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆசாப் சொல்றாரு, ಆಸಾಫನು ಹೇಳುತ್ತಾನೆ, பரலோகத்துல உம்மை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லை. ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು ನನಗಿಲ್ಲ. பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಆಸೆಯೂ ಇಲ್ಲ. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, பாருங்க, பரலோகத்துல தேவனே உம்மை தவிர எனக்கு யாருமே இல்லை. ನೋಡಿ, ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು ನಮಗಿಲ್ಲ. இந்த பூலோகத்துல கூட உம்மை தவிர வேற எந்த விருப்பமும் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். ಈ ಭೂಲೋಕದಲ್ಲೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಆಸೆಯೂ ನನಗಿಲ್ಲ. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ಒಂದು ಸಮಯ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು, அவருக்கு வேற யாருமே இல்லை போல, ಅವರಿಗೆ ಬೇರೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, அவருக்கு குடும்பம் என்பது இல்லை போல, ಅವರಿಗೆ ಕುಟುಂಬ ಎಂಬುದು ಇಲ್ಲವೆಂದು அவருக்கு ಹೇಳಿ, வேற யாருமே இல்லாத காரணத்தினால அவர் இப்படிப்பட்ட வசனங்களை அவர் கூறுகிறார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ಅವರು ಯಾರು ಅವರಿಗೆ ಇಲ್ಲದಿರುವ ಕಾರಣದಿಂದ ಈ ವಚನವನ್ನು ಅವರು ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಬಹುದು. பூலோகத்துல இந்த பூமியில அவருக்கு யாருமே இல்லை, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಯಾರು ಇಲ್ಲ, அதனால அவர் இப்படிப்பட்ட வசனங்களை கூறுகிறார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ಆದ್ದರಿಂದ ಅವರು ಇಂಥ ವಚನಗಳನ್ನು ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ஒரு ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು. வசனத்தை நாம் வாசிப்போம். ಒಂದು ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம். 15ನೇ ವಚನ. 1 நாளாகமம் ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம். 15ನೇ ವಚನ. இந்த வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னால், ಈ ವಚನವನ್ನು ನೀವು ಓದಿದರೆ 1 நாளாகமம் 9:15 நான் வாசிக்கிறேன். ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 9:15 அதுல வாசிப்போம் என்று சொன்னால், ಅದರಲ್ಲಿ ಓದಿದರೆ, ஆசாப்பின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா. ಆಸಾಫನಿಗೆ 9:9ல பாத்தீங்கன்னா 15. ಮಬಕ್ಕರ್ ಎರೆಸ್ ಕಲಾಂ ಮಿಕನ ಮಗನು ಜಿಕ್ರಿಯಾ. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம் என்று சொன்னால், ಓದುವುದಾದರೆ ஆசாப்புக்கு பேர குழந்தைகள் இருப்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ಆಸಾಫನಿಗೆ ಅವರಿಗೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಇರುವುದನ್ನ ಈ ವಚನವು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஆசாப்புக்கு குமாரர் இருக்கிறார்கள், ಆಸಾಫನಿಗೆ ಕುಮಾರರಿದ್ದಾರೆ, அவருடைய பேர பிள்ளைகள் இருப்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக அது ஏற்படுத்தி நமக்கு காண்பிக்கிறது. ಆಸಾಫನಿಗೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನ ಈ ವಚನವು ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. பாருங்க, ஆசாப்புக்கு சந்ததிகள் இருந்தாலும் கூட, ನೋಡಿ, ಆಸಾಫನಿಗೆ ಸಂತತಿ ಇದ್ದರೂ ಸಹ, ஆசாப்புக்கு குமாரர்கள் பேர பிள்ளைகள் இருந்தாலும் கூட, ಆಸಾಫನಿಗೆ ಕುಮಾರರು ಮತ್ತೆ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಇದ್ದರೂ ಸಹ அவர் இப்படியாக தேவனை பார்த்து சொல்லுகிறார். ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರನ್ನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು இந்த ನಮಗಿದ್ದಾರೆ? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு எந்த விருப்பமுமே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಯೋಚನೆಯೂ ನನಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா ಹೇಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 73வது அதிகாரத்தை நாம் முழுவதுமாக வாசித்தோம் என்று சொன்னால், ಕೀರ್ತನೆ 123 ನಾವು ಓದುವುದಾದರೆ, 73வது அதிகாரத்துல 73ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அவர் ஒரு சோதனைக்குள்ளாக போகிறார். ಅವರು ಒಂದು ಸೋದನೆಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. சோதனையிலிருந்து வெளியே வருகிறார். ಆ ಸೋದನೆಯಿಂದ ಆಚೆ ಬರುತ್ತಾರೆ. இந்த நேரத்துலதான் அவர் தேவனை பார்த்து இப்படியான ஒரு வசனத்தை அவர் கூறுகிறார். ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ದೇವರನ್ನ ನೋಡಿ ಈ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, பாருங்க, ನೋಡಿ, அவருக்கு பிள்ளைகள், ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳು, பேர பிள்ளைகள் ಮೊಮ್ಮಕ್ಕಳು எல்லாம் இருந்தாலும் கூட ಎಲ್ಲರೂ ಇದ್ದರೂ ಸಹ அவர் சொல்லுகிறார், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு அதுல விருப்பம் இல்லை, எனக்கு யார் உண்டு என்று சொல்லி. ನನಗೆ ಅದರಲ್ಲಿ ಆಸೆ ಇಲ್ಲ, ನನಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ நீங்க ದೇವಜನರೇ, ஒருவேளை யோசிக்கலாம், ಒಂದು ಸಲ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು, அப்போனா நம்மளுடைய பிள்ளைகளை நேசிக்க கூடாதா? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಮಕ್ಕಳನ್ನ ಆಸೆ ಮಾಡದಾ? நம்முடைய குடும்பத்தை நேசிக்க கூடாதா? ನಾವು ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಆಶಿಸಬಾರದಾ? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬಹುದು. பிரியமான தேவ ஜனமே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நிச்சயமாகவே நீங்கள் குடும்பங்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். ನೀವು ನಿಜವಾಗಿಯೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಸ್ನೇಹಿಸಬೇಕು. உங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸ್ನೇಹಿಸಬೇಕು. அவர்கள் மேல் ஆசை இருக்க வேண்டும். ಅವರ ಮೇಲೆ ಆಸೆ ಇರಬೇಕು. அவர்கள் மேல் விருப்பம் இருக்க வேண்டும். ಅವರ ಮೇಲೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಇರಬೇಕು. அவர்கள் நன்றாக வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಯಬೇಕೆಂಬ ವಿಜ್ಞಾಪನೆ உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு கரிசனை இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಕುರಿತು ಒಂದು
ದರ್ಶನ ಇರಬೇಕು, ஒரு யோசனை இருக்க வேண்டும், ಒಂದು ಯೋಚನೆ ஒரு ಇರಬೇಕು, தரிசனம் இருக்க ಒಂದು வேண்டும். ದರ್ಶನ ಇರಬೇಕು. ஆனால் ಆದರೆ இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ நாம் தேவனை நேசிக்க வேண்டும். ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா ಹೇಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்னைக்குமே குடும்பம் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்லி தேவனிடத்தில் வரக்கூடாது. ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಕುಟುಂಬ ಬೇಡ, ಮಕ್ಕಳು ಬೇಡ, ಹೆಂಡತಿ ಬೇಡ, ಯಾರು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರ ಹತ್ರ ಬರಬಾರದು. அவர்களுக்கு கூட வேண்டும், ಅವರಿಗೂ ಬೇಕು, அவர்களையும் பராமரிக்க வேண்டும், ಅವರನ್ನು ಹಾರೈಸಬೇಕು, அவர்களோடு கூட இருக்க வேண்டும். ಅವರೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ஆனால் ಆದರೆ எல்லாவற்றுக்கும் அதிகமாக நாம் தேவனை நேசிக்க வேண்டும். ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 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 பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಜನರೇ, அநேகரை பார்த்தா ஊழியம் தான் முக்கியம், எனக்கு சபைதான் முக்கியம், எனக்கு தேவன் தான் முக்கியம் என்று சொல்லி அவர்கள் குடும்பங்களை கைவிடுகிற நிலைமையை நாம் பார்க்க முடியும். ಅನೇಕರನ್ನ ನಾವು ಓಡಿದರೆ ನಾವು ನಮಗೆ ಸಭೆಯೇ ಮುಖ್ಯ, ನಮಗೆ ಸೇವೆಯೇ ಮುಖ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಕುಟುಂಬವನ್ನ ಕೈ ಬಿಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அப்படியாக இருக்கக்கூடாது. ಹಾಗೆ ಇರಬಾರದು. நாம் இரண்டு பக்கமும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சரியாக இருக்க வேண்டும். ಎರಡು ಕಡೆನೂ ನಾವು ಸರಿಯಾಗಿ ಇರಬೇಕು. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவனை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ನಾವು ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, எல்லாவற்றுக்கும் ஒரு படி மேலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಮೆಟ್ಟಿಲಾಗಿ ನಾವು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஆசாப் எல்லாத்துக்கும் மேல அதிகமாய் அன்பு செலுத்ததினால ಆಸಾಫನು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದರೆ அவர் இப்படியாக சொல்லுகிறார், ಅವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இந்த பூமியில உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಆಸೆಯೂ ನನಗಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசாப்புடைய விருப்பம், ஆசாப்புடைய ஆசை அப்படியாக இருந்தது. ಆಸಾಫನ ವಿಜ್ಞಾಪನವು ಆಸೇಫನ ಆಸೆಯು ಈ ರೀತಿಯಾಗಿತ್ತು. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ಎರಡನೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ನಾವು ಇಚ್ಛಿಸುತ್ತೇವೆ. வாசிப்போம். ಓದೋಣ. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ಅರಸರುಗಳು 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ. எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ರಾಜ ಅರಸರುಗಳ ಕಾಲ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಚನ. 2 ராஜாக்கள் 2 ಅರಸರುಗಳು 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது வசனம். 9ನೇ ವಚನ. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ಅವರು ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಸೇರಿದ ಮೇಲೆ ಎಲಿಯನು ಎಲಿಸನನ್ನು, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಮೊದಲು ನಾನು ನಿನಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಬೇಕೆನ್ನುತ್ತಿ ಹೇಳು ಎಂದು ಕೇಳಿದನು. ಅದಕ್ಕೆ ಎಲಿಸನು, ನಿನಗಿರುವ ಆತ್ಮನಲ್ಲಿ ನನಗೆ 2ರಷ್ಟು ಪಾಲನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡನು. அல்லேலூயா. அல்லேலூயா. எலியா எலிசாவிடத்துல கேட்கிறார், ಎಲಿಯ ಎಲಿಸನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾರೆ, உனக்கு என்னப்பா வேணும்? ನಿನಗೆ ಏನು ಬೇಕು? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன வேணும் கேள் என்று எலிசாவினிடத்திலே கேட்கிறார். ನಾನು ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿನಗೆ ಏನು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಎಲಿಸಾನ ಕೇಳಿದಾಗ இந்த இடத்துல இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறோம். எலிசாவினுடைய விருப்பம் என்னவா இருந்தது? ಎಲಿಸಾನ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ಏನು ಇತ್ತು? அவனுடைய ஆசை எப்படியா இருந்தது? ಅವನ ಆಸೆ ಏನಿತ್ತು? முதலாவதாக ஆசாபினுடைய ஆசையை குறித்து நாம் தியானித்தோம். ಮೊದಲನೇದಾಗಿ ಆಸಾಫನ ಆಸೆಯನ್ನ ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಿದೆವು. பாருங்க, நம்ம எலிசாவினுடைய ஆசையை தியானிக்கிறோம். ಈಗ ನೋಡಿ, ಎಲಿಸನ ಒಂದು ಆಸೆಯನ್ನ ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. எலிசாவினுடைய ஆசை என்ன? ಎಲಿಸನ ಆಸೆ ಏನು? உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತ್ಮವು 2ರಷ್ಟು ನನಗೆ ದೊರಕುವಂತೆ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா ಹೇಳಿ. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வரமானது ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಆತ್ಮನ ವರವು அது எனக்கு இரட்டைத்தனையாய் வேண்டும். ಅದು 2ರಷ್ಟು ನನಗೆ ಬೇಕು. அல்லேலூயா. நாம் எலியாவை குறித்து வாசிப்போம் என்று சொன்னால், ಎಲಿಯನನ್ನ ಕುರಿತು ನಾವು ಓದಿದರೆ, அவர் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் செயல்பட்டவர். ಎಲಿಯ ಒಂದು ಇಸ್ರೇಲಿನ ಒಂದು ಪ್ರವಕ್ತರಾಗಿರುವಾಗ அவர் என்ன பண்றாரு சொன்னால், பாகால் தீர்க்கதரிசிகளை அவர் ಅಳಿத்தவர். ಅವರು ಒಂದು ಆ ಬಾರಾಲ್ ಎಂಬ ಇವರನ್ನ ನಾಶ ಮಾಡುವಾಗ அவர் ஓரேப் மலையிலே என்ன பண்ணார்? தேவனை சந்தித்தவர். ಆ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ದೇವರನ್ನ ಸಂಧಿಸಿದವರು. எலியா பல அற்புத அடையாளங்களை செய்தவர், பார்த்தவர். ಎಲಿಯ ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿದ
ಮಾಡಿದವರು ಮತ್ತೆ ಮಾಡಿದವರು அவர் அப்படிப்பட்ட அந்த அந்த எலியாவினுடைய அபிஷேகத்தை, அந்த ஆவியினுடைய வரத்தை இரட்டைத்தனையாக எலிசா என்ன பண்ணுகிறார்? அவர் ஆசைப்படுகிறார். ಆ ಒಂದು ಆಸೆಯನ್ನ ಮಾಡಿದಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿ ಎಲಿಸಾನು ಎರಡರಷ್ಟು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಿತ್ತು ಆಸೆ ಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. எலிசா எலியாவோட இருந்திருக்கிறார். ಎಲಿಸಾ ಎಲಿಯನ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದನು. அவர் இருந்திருக்கிறார், அவருடைய காரியங்களை அறிந்திருக்கிறார். ಅವನ ಕೆಲಸವನ್ನ ನೋಡಿದ್ದಾನೆ. அவருடைய ஆவியின் காரியங்களை, அவர் ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிறார். ಅವನ ಆತ್ಮವ ಕಾರ್ಯವನ್ನ, ಅವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಏನೇನು ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲವನ್ನು அவருடைய ஆவியின் வரங்கள் என்னென்ன காரியங்களை நடப்பித்தது என்று அறிந்திருக்கிறார். ಅವರ ಆತ್ಮದ ಕಾರ್ಯಗಳು ಏನೇನು ನಡೆಸಿದವು ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. எல்லா காரியத்தையும் அறிந்திருந்த எலிசா, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದ ಎಲಿಸಾ அவர் கேட்கிறார், ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ, உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரியே ನಿಮ್ಮ ಹತ್ರ ಇರುವಂತೆಯೇ ஆவியின் வரம் எனக்கு இரட்டைத்தனையாய் இரட்டிப்பாய் வேண்டும் என கேட்கிறார். ಆ ಆತ್ಮನ ವರವು ನನಗೆ ಎರಡರಷ್ಟು ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எலிசா ஒரு சாதாரண ஒரு உடன் ஊழியனாக தான் இருந்தார். ಎಲಿಸಾನು ಒಂದು ಸಾಧಾರಣ ಕೆಲಸಗಾರನಾಗಿ ಮಾತ್ರ ಇದ್ದ. ஒரு சாதாரண விவசாயியாக இருந்தார். ಒಂದು ವ್ಯವಸಾಯಿಯಾಗಿದ್ದನು. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாய் மாறினார். ಇಸ್ರಾಯೇಲರ ದೀರ್ಘ ದರ್ಶನವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. அவர் என்ன பண்ண அநேக காரியங்களை அந்த இடத்துல அவரும் அற்புத அடையாளங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. நாமானின் குஷ்டரோகத்தை குணப்படுத்துகிறார். ಆ ಲಾಭನ ಕುಷ್ಠರೋಗವನ್ನು ಗುಣಪಡಿಸಿದರು. இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் அது நடந்து கொண்டிருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಅನೇಕ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದರು. அவருக்கு இரட்டைத்தனைமான ஆவியின் வரம் தேவைப்பட்டது. ಅವರಿಗೆ ಎರಡರಷ್ಟು ಆತ್ಮದ ವರವು ಬೇಕಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசை அவரிடத்திலே காணப்பட்டது. ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಸೆಯು ಅವರಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿತು. நீங்கள் இப்படியெல்லாம் காரியங்கள் உங்களிடத்தில் இருந்ததை அவர் பார்த்து அவர் என்ன கேட்கிறார்? உங்களிடத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு வேணாம், அதை விட இரட்டைத்தனையான அந்த ஆவியினுடைய வரம் எனக்கு வேணும் என கேட்கிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದದ್ದು ಮಾತ್ರ ಕೊಡಬೇಡಿ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಲ್ಲಿ ಎರಡರಷ್ಟು ನನಗೆ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿ ಎಲಿಸಾನು ಆ ಎಲಿಯನಿಗೆ ಕೇಳಿದನು. ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசை அவனுக்கு அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டது. ಆ ಆಸೆಯು ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿತು. இரட்டைத்தனையான அந்த ஆவியினுடைய வரம் எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது. ಎರಡರಷ್ಟು ಆತ್ಮವು ಆ ಎಲಿಸನಿಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. நான் வசனத்தை வாசிக்கிற வேளையில ನಾವು ವಚನವನ್ನು ಓದುವಾಗ பாருங்க, எலிசாவுடைய எலும்பு கூட அந்த இடத்துல செத்தவனை உயிர்த்தெழ செய்தது. ನೋಡಿ, ಎಲಿಸನ ಆ ಮೂಳೆಯು ಸಹ ಸತ್ತು ಹೋದವನನ್ನು ಅಲ್ಲಿ ಗುಣಪಡಿಸಿತು. அந்த அளவுக்கு ஆவியின் வரத்தை அவர் ஆசைப்பட்டதினாலே அவர் பெற்றிருந்தார். ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆತ್ಮದ ವರವನ್ನು ಅವರು ಆಸೆ ಪಟ್ಟದರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் எலிசாவினுடைய ஆசையா இருந்தது. ಇದೇ ಎಲಿಸನ ಒಂದು ಆಸೆಯಾಗಿತ್ತು. மூன்றாவது காரியம் ಮೂರನೇ ಕಾರ್ಯ வாசிப்போம். ಓದೋಣ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் ಒಂದು ಅರಸರು 3வது அதிகாரம் ಮೂರನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಚನ. 1 ராஜாக்கள் ಒಂದು ಅರಸರು 3 3 5. 5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ದೇವರಾದ ಯೆಹೋವನು ಆ ರಾತ್ರಿ ಕನಸಿನಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಗಿಬ್ಯೋನಿನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡು, ನಿನಗೆ ಯಾವ ವರ ಬೇಕು ಕೇಳಿಕೋ ಎಂದು ಕೇಳಲು ಸೋಲೊಮೋನನು. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், ಮೂರನೇ ಕಾರ್ಯ ಏನಂತ ಹೇಳಿದ್ರೆ, சாலமோனின் ஆசையை குறித்து நாம் பார்க்கிறோம். ಸೋಲೊಮೋನನ ಆಸೆಯನ್ನು ಕುರಿತು ನಾವು முதல் ನೋಡ್ತೇವೆ. காரியம் நாம் ஆசாப்பினுடைய ஆசையை குறித்து பார்த்தோம். ಮೊದಲ ಕಾರ್ಯ ಆಸಾಫನ ಆಸೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದೆವು. இரண்டாவது காரியம் நாம் எலிசாவினுடைய ஆசையை குறித்து பார்த்தோம். ಎರಡನೇ ಕಾರ್ಯ ಎಲಿಸನ ಆಸೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದೆವು. மூன்றாவது காரியம் ಮೂರನೇ ಕಾರ್ಯ சாலமோனுடைய ஆசை. ಸೋಲೊಮೋನನ ಆಸೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. கிபியோனிலே சாலமோனுக்கு தேவன் தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் கேள் என்று சொன்னார். ಗಿಬ್ಯೋನಿನಲ್ಲಿ ಸೋಲೊಮೋನನಿಗೆ ದೇವರು ದರ್ಶನವನ್ನು ಕೊಟ್ಟು, ನಿನಗೆ ಏನ್ ಬೇಕು ಕೇಳು ಅಂತ ಹೇಳಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. கிபியோன் அது பெரிய மேடை. ಗಿಬಿಯೋನ್ ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು ಮೇಡೆ ಆಗಿತ್ತು. கிபியோன் அது பலிபீடமா இருக்கிறது. ಅದು ಒಂದು ಬಲಿಪೀಠವಾಗಿತ್ತು. அவர் 1000 தகன பலிகளை செலுத்துவதற்காக கிபியோனுக்கு சென்றிருக்கிறார். ಅವರು 1000 ಬಲಿಗಳನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಗಿಬ್ಯೋನಿಗೆ ಹೋದರು. அந்த இடத்துல அவர் சென்றிருக்கும் போது, ಅಲ್ಲಿ ಅವರು ಹೋಗುವಾಗ, அவர் நித்திரையா இருக்கும் போது, ಅವರು ನಿದ್ರೆ ಹೊಂದಿದ್ದಾಗ, இரவிலே சொப்பனத்திலே தேவன் அவருக்கு தரிசனமாகி, ಆ ಒಂದು ಕನಸಿನಲ್ಲಿ ದೇವರು ಅವರಿಗೆ ಕಾಣಿಸಿಕೊಂಡು, உனக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அது என்னத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். ನಿನಗೆ ಏನು ಬೇಕು ಅದನ್ನ ನನ್ನಲ್ಲಿ ಕೇಳು ಎಂದು ಅವರು ಹೇಳಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. எதற்காக சாலமோனிடத்தில் தேவன் இப்படியாக கேட்டார்? ಆ
ಆದುದರಿಂದ ಸಾಲಮೋನನು ದೇವರಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಕೇಳಿದನು. ஏனென்று சொன்னால் சாலமோன் தேவனை அதிகமாய் அவன் நேசித்தான், அன்பு கூர்ந்தான். ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಲಮೋನನು ದೇವರನ್ನ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದನು, ಹೆಚ್ಚಾಗಿ ಅವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோன் அந்த இடத்துல அதிகமாய் தேவனை நேசித்ததனால ಅವರು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ್ದರಿಂದ அவர் தேவனை என்ன பண்றார், அவனிடத்துல வந்து உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேள் என்று கேட்கிறார். ದೇವರೇ ಅವರ ಹತ್ತಿರ ಬಂದು ನಿನ್ನ ಆಸೆ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்மிடத்துல கேட்டிருந்தால் ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರು ಕೇಳಿದರೆ தேவன் நம்மிடத்துல வந்து ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ಬಂದು மகளே உனக்கு என்ன வேணும், ಮಗಳೇ ನಿನ್ಗೆ ಏನ್ ಬೇಕು, மகளே உனக்கு என்ன வேணும் ಮಗಳೇ ನಿನ್ಗೆ ಏನ್ ಬೇಕು என்று கேட்டிருந்தால் ಅಂತ ಕೇಳಿದರೆ நாம் என்னென்ன சொல்லியிருப்போம், ನಾವು ಏನೇನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, என்னென்னமோ சொல்லியிருப்போம். ಏನೇನ್ ಬೇಕು ಎಲ್ಲ என்னென்ன ஆசை இருக்குதோ எல்லாம் தேவனுடைய சமூகத்துல வைத்திருப்போம். ಏನೇನ್ ಆಸೆ ಇದೆಯೋ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி எல்லா காரியத்தையுமே நாம் அவருடைய சமூகத்துல வைத்திருப்போம். ಒಳ್ಳೆ ಚಾನ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಎಲ್ಲವನ್ನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಡ್ತಾ ಇದ್ವಿ. ஆனால் சாலமோன் ராஜா என்ன கேட்டார், ಆದ್ರೆ ಸಾಲಮೋನ್ ರಾಜನು ಏನು ಕೇಳಿದನು வாசிப்போம். ಓದೋಣ. அதே 9வது வசனத்துல, ಅದರಲ್ಲಿ 9ನೇ ವಚನ, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். ಆದುದರಿಂದ ಅವರನ್ನ ಆಳುವುದಕ್ಕೂ ನ್ಯಾಯ ಅನ್ಯಾಯಗಳನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೂ ನನಗೆ ವಿವೇಕವನ್ನ ದಯಪಾಲಿಸು. ಈ ಮಹಾ ಜನಾಂಗವನ್ನ ಆಳಬಲ್ಲ ಸಮರ್ಥ ಯಾರಿದ್ದಾರೆ ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡನು. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கிறோம். ಓದುತ್ತೇವೆ. அவர் என்ன கேட்கிறார், ಏನು ಕೇಳುತ್ತಾರೆ, எனக்கு ஞானமுள்ள நியாயத்தை விசாரிக்கும்படி நன்மை தீமைகளை அறியும்படி ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார், அவர் தேவனிடத்துல அவர் கேட்கிறார். ನಾನು ನ್ಯಾಯವನ್ನ ವಿಚಾರಿಸುವಂತೆ ನನಗೆ ಆ ಜ್ಞಾನವನ್ನ ಕೊಡಿ, ಜ್ಞಾನವುಳ್ಳ ಹೃದಯವನ್ನ ನನಗೆ ಕೊಡಿ ಅಂತೇಳಿ ದೇವರಲ್ಲಿ ಅವರು ಕೇಳಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியம் அது தேவனுக்கு அது மிகவும் பிரியமாய் இருந்தது. ಈ ಕಾರ್ಯವು ದೇವರಿಗೆ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಾಗಿತ್ತು. பாருங்க, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை தேவனிடத்துல அவர் சொல்லுகிறார். ನೋಡಿ, ಅವರ ಆಸೆಯನ್ನು ಅವರ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ದೇವರಲ್ಲಿ ಹೇಳಿದರು. தேவனுக்கு கூட இந்த காரியம், ஆமா இவன் கேட்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது என்று தேவனுக்கு அது தெரிந்திருந்தது. ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಇವರು ಕೇಳುವುದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಅಂತ ಹೇಳಿ. 10வது வசனத்துல 10ನೇ ವಚನದಲ್ಲಿ சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ಸೊಲೊಮೋನನು ಈ ಭಿನ್ನವನ್ನು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿದಕ್ಕೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿತ್ತು. அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆண்டவர் கூட பார்த்திருப்பார், கரெக்டான காரியத்தை தான் சாலமோன் கேட்கிறார் என்று சொல்லி அது உகந்த விண்ணப்பமாக என்ன பண்றார், தேவனாகிய கர்த்தர் அதை பார்த்தார். ಅದು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಜ್ಞಾಪನೆ ಎಂದು ಕರ್ತನಾದ ದೇವರು ನೋಡಿದರು. அல்லேலூயா. அல்லேலூயா. 11வது வசனத்துல வாசிக்கும் போது, 11ನ ಓದುವಾಗ, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, ಆದದರಿಂದ ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ, பிரியமான தேவஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ. 17வது வசனத்துல 17ನೇ ವಚನದಲ್ಲಿ தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு ரிப்ளை பண்றாரு. ದೇವರಾದ ಕರ್ತರು ಸಾಲಮೋನಿಗೆ ಒಂದು ಉತ್ತರವನ್ನ ಕೊಡುತ್ತಾರೆ. நான் வாசிக்கிறேன். ಓದುತ್ತೇನೆ. தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ಸೊಲೊಮೋನನ ಈ ಭಿನ್ನವನ್ನು ಕರ್ತನಾದ ದೇವರು ಮೆಚ್ಚಿದ್ದರಿಂದ ಆಗ ದೇವರು ಅವನಿಗೆ, ನೀನು ನಿನಗೋಸ್ಕರ ದೀರ್ಘ ಆಯುಸ್ಸನ್ನಾಗಲಿ ಐಶ್ವರ್ಯವಾಗಲಿ ವೈರಿಗಳ ಪ್ರಾಣವನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳದೆ ನ್ಯಾಯ ನಿರ್ಣಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ವಿವೇಕವನ್ನು ಬೇಡಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಭಿನ್ನಹವನ್ನು ನೆರವೇರಿಸಿದ್ದೇನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, பார்ப்பா, நீ உன்ட பெரிய நீடித்த ஆயுசு நாட்களை நீ கேட்கவில்லை, ನೋಡಿ, ನೀನು ನನ್ನ ಹತ್ರ ದೊಡ್ಡ ಆಯುಸ್ಸನ್ನು ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ, நீ பெரிய ஐஸ்வர்யத்தை நீ கேட்கவில்லை, ದೊಡ್ಡ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, உன்னுடைய எதிரிகளினுடைய உயிரை நீ கேட்கவில்லை, ನಿನ್ನ ಯಾರು ನಿನ್ನ ವಿರೋಧಿಗಳಿದ್ದಾರೆ ಅವರ ಜೀವವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ ஞானமுள்ள இருதயத்தை கேட்டாய். ನೀನು ಜ್ಞಾನವಾದ ಹೃದಯವನ್ನು ಕೇಳಿ, நியாயத்திற்கும்படி நன்மை தீமையை அறியும்படி உணர்வுள்ள இருதயத்தை கேட்டாய். ನೀನು ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುವಂತೆ ಒಳ್ಳೆಯದು ಕೆಟ್ಟದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನೀನು ಕೇಳಿಕೊಂಡೆ. அவர் கேட்டது தேவனுக்கு உகந்ததா இருந்தபடினால அவருடைய ஆசை அந்த இடத்துல நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ಅವರು ಕೇಳಿದನ್ನ
ದೇವರು ಮೆಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಅವರ ಆಸೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ನೆರವೇರಿಸಿದರು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சாலமோனுடைய ஆசை அந்த இடத்துல நிறைவேறுவதை வாசிக்க முடிகிறது. ಸೊಲೊಮೋನನ ಆಸೆಯು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೆರವೇರಿದನ್ನು ನಾವು ಯೋಚಿಸುತ್ತೇವೆ. 12வது வசனத்துல உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ನಿನಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಮತ್ತು ವಿವೇಕವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஆசை அந்த இடத்துல அவனுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ನೋಡಿ, ಆ ಆಸೆಯು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನೆರವೇರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ಇನ್ನೊಂದು ವಚನವನ್ನು ಓದೋಣ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 ಅರಸರುಗಳು 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம். 23ನೇ ವಚನ. 10வது அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 23வது வசனம். 23ನೇ ವಚನ. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். ಈ ಪ್ರಕಾರ ಅರಸನಾದ ಸೊಲೊಮೋನನು ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿಯೂ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಭೂಲೋಕದ ಎಲ್ಲ ಅರಸರಿಗಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಇದ್ದನು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்லுகிறது, ನೋಡಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ರಾಜರಿಗಿಂತಲೂ எத்தனை ராஜாக்கள் பூமியில இருந்தார்களோ, ಎಷ್ಟು ರಾಜರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು, எத்தனை அரசர்கள் பூமியில இருந்தாங்களோ, ಎಷ್ಟು ಅರಸರು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು, எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் அவன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாக இருந்தான். ಅರಸನಾದ ಸೊಲೊಮೋನನು ಐಶ್ವರ್ಯದಲ್ಲೂ ಜ್ಞಾನದಲ್ಲೂ ಹೆಚ್ಚಳವಾಗಿ ಬೆಳೆದನು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரியமான தேவஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, தேவனிடத்திலே அவன் ஞானத்தை கேட்டான். ದೇವರಲ್ಲಿ ಅವನು ಜ್ಞಾನವನ್ನ ಕೇಳಿದನು. வசனம் சொல்லுகிறது, ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, அவன் ஐஸ்வர்யத்திலும் கூட அவன் சிறந்தவனாக இருந்தான். ಅವರು ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿಯೂ ಅವರು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தேவனிடத்திலே சாலமோன் ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை. ಆದರೆ ದೇವರಲ್ಲಿ ಸಾಲಮೋನನು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ வசனம் சொல்கிறது, ವಚನವು ಹೇಳುತ್ತದೆ, பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் அவன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் கூட அவன் சிறந்து விளங்கினான். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಅರಸರಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಐಶ್ವರ್ಯದಲ್ಲಿಯೂ ಜ್ಞಾನದಲ್ಲಿಯೂ ಅವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿದರು ದೇವರು. அல்லேலூயா. 26வது வசனங்களை வாசிக்கும் போது 26ನ್ನ ಓದುವಾಗ என்னென்ன ஐஸ்வர்யங்கள் அவனிடத்துல இருந்தது ಏನೇನು ಐಶ್ವರ್ಯಗಳು ಅವರಲ್ಲಿ ಇತ್ತು வாசிப்போம். ಓದೋಣ. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். ಸೊಲೊಮೋನನು ರಥಗಳನ್ನ ಮತ್ತು ರಾಹುತರನ್ನ ಸಂಗ್ರಹಿಸಿದನು. ಅವನ ರಥಗಳು 1400 ರಾಹುತರು 12,000. ಇವುಗಳಲ್ಲಿ ಕೆಲವನ್ನ ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ತನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿಯೂ ಉಳಿದವುಗಳನ್ನ ರಥಗಳಿಗೋಸ್ಕರ ನೇಮಿಸಿದ ಪಟ್ಟಣದಲ್ಲಿಯೂ ಇರಿಸಿದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ இந்த ದೇವಜನರೇ, பூமியிலே இருக்கிற ராஜாக்களை எல்லாரை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக உணர்வுள்ள இருதயம் உள்ளவனாக சாலமோன் விளங்கினான். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಅರಸರಿಗಿಂತಲೂ ಹೆಚ್ಚಾದ ಜ್ಞಾನವುಳ್ಳವನಾಗಿ ಸಾಲಮೋನನು ಹೆಚ್ಚಿಸಿದನು. இதை கேள்விப்பட்ட சேபாவின் ராணி ಇದನ್ನು ಕೇಳಿಸಿಕೊಂಡ ಸೇವಾನಿನ ರಾಣಿ அவனை பரிசோதிக்கும்படியாக அவனிடத்திலே வருகிறதை நாம் 10வது அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும். ಆ ಸೊಲೊಮೋನ ಅರಸನನ್ನ ಶೋಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವನ ಹತ್ತಿರ ಬರುವುದನ್ನು ನಾವು 10ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ அந்த இடத்திலே அவள் வந்து சோதித்து அறிந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அநேக விதமான பரிசுகளை சாலமோனுக்கு வழங்கினதை நாம் 10வது அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. ನಾವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ರಾಣಿಯು ಬಂದು ಸೊಲೊಮೋನನ ಜ್ಞಾನವನ್ನ ನೋಡಿ ಅವಳು ಹೆಚ್ಚಾದ ಅವನಿಗೆ ಬೇಕಾದ ವಸ್ತುಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟದನ್ನ ನಾವು 10ನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, அவருடைய ஞானத்தை பார்த்து எல்லாருமே வியப்பா இருந்தார்கள். ಅವನ ಜ್ಞಾನವನ್ನ ನೋಡಿ ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ஏனால் ಯಾಕಂದ್ರೆ அந்த ஞானமானது தேவனிடத்திலிருந்து வந்ததா இருந்தது. ಯಾಕಂದರೆ ಆ ಜ್ಞಾನವು ದೇವರಿಂದ ಬಂದಿತು. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனிடத்தில் ஆசையாய் கேட்டது நிமித்தமாக ದೇವರಿಂದ ಅವನು ಆಸೆಯಾಗಿ ಕೇಳಿದರಿಂದ தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அந்த இடத்துல அப்படிப்பட்டதான காரியத்தை கொடுத்து அநேகருடைய கண்களுக்கு, ராஜாக்களுடைய கண்களுக்கு பூமியில் உள்ள எல்லா ராஜாக்கள் மத்தியிலும் சிறந்து விளங்கும்படியாக தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ರಾಜರಿಗಿಂತಲೂ ಸೊಲೊಮೋನನನ್ನ ದೇವರು ಹೆಚ್ಚಾಗಿ ಬೆಳೆಸಿದರು. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ನಾವು 3 விதமான 3 காரியங்களை 3
ಆಸೆகளை நாம் தியானித்திருக்கிறோம். 3 ವಿಧವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು 3 ಆಸೆಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಿದ್ದೇವೆ. முதலாவதாக அது ஆசாபினுடைய ஆசை. ಮೊದಲನೇದಾಗಿ ಅದು ಆಸಾಪನ ಆಸೆ. சொல்கிறார், பூமியில உம்மை தவிர வேறு விருப்பம் கிடையாது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் யாருமே கிடையாது. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟರೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಆಸೆಯೂ ನನಗಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அப்படிப்பட்டதான ஆசை தேவன் மீது அதிகமாக கொண்டுள்ள அன்பை குறிக்கிறது. ಆ ರೀತಿಯಾದ ಆಸೆಯು ದೇವರಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿಯನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. இரண்டாவது எலிசாவினுடைய ஆசையை பார்க்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ಎಲಿಸಾನ ಆಸೆಯನ್ನ ನೋಡುತ್ತೇವೆ. எலியாவினுடைய ஆவியின் வரத்தினுடைய அந்த அபிஷேகம் இரட்டைத்தனையாக எனக்கு வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். ಎಲಿಯಾನ ಎರಡರಷ್ಟು ಆಸೆಯ ಆತ್ಮವನ್ನು ಆ ಎಲಿಸಾನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. அந்த ஆசையானது தேவனுக்காக ஏதாவது இந்த இடத்துல செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ಆ ಆಸೆಯು ನಮಗೆ ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಾಗಲಿ ಎಲ್ಲರಾಗಲಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದು ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. மூன்றாவது கடைசியுமாக சாலமோனுடைய ஆசையை குறித்து பார்த்தோம். ಮೂರನೇದಾಗಿ ಸಾಲೊಮೋನನ ಆಸೆಯನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದೆವು. அவர் ஞானமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை தேவனிடத்திலே அவர் ஆசையாக கேட்டிருந்தார். ಅವರು ಜ್ಞಾನವಂತನಾಗಿ ಬೆಳೆಯುವಂತೆ ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿಕೊಂಡಿದ್ದರು. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ அவர் ದೇವಜನರೇ, கேட்டது ஞானமுள்ள இருதயம் மாத்திரம்தான். ಅವರು ಕೇಳಿದ ಜ್ಞಾನವಾದ ಹೃದಯವನ್ನು ಮಾತ್ರ. ஆனால் தேவனாய கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து அவனுக்கு தந்திருந்தார். ಆದರೆ ದೇವರಾದ ಕರ್ತರು ಅವರಿಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಟ್ಟರು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, காலை வேளையில ಈ ಬೆಳಗಿನ ವೇಳೆಯಲ್ಲಿ நம்முடைய ஆசை எப்படியா இருக்கிறது? ನಮ್ಮ ಆಸೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? நம்முடைய ஆசை அது தேவன் பிரியப்படுகிற மாதிரி இருக்கிறதா? ನಮ್ಮ ಆಸೆಯು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದ ಆಸೆಯಾಗಿದೆಯಾ? இல்ல நம்முடைய ஆசை, நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய விருப்பங்கள் அது நம்மை சார்ந்ததாக ஒரு சுயநலமானதாக இருக்கிறதா? ನಮ್ಮ ಆಸೆ, ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನವು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದ್ದಾಗಿದೆಯಾ? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சாலமோனுடைய ஆசை தேவனுக்கு உகந்த விண்ணப்பமா இருந்ததா? ಆ ಸಾಲೊಮೋನನ ಆಸೆಯು ದೇವರಿಗೆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿತ್ತು. அது உகந்த விண்ணப்பமா இருந்தது. ಅದು ದೊಡ್ಡ ಒಂದು அது ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿತ್ತು. சரியான விண்ணப்பமாக இருந்தது. ಸರಿಯಾದ ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿತ್ತು. பாருங்க, சரியான விண்ணப்பம் இருந்ததுனால அதோட சேர்த்து, அந்த விண்ணப்பத்தோட சேர்த்து ஐஸ்வர்யமும் கூட கொடுக்கப்பட்டது. ಅದು ಒಳ್ಳೆ ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿ ಇದ್ದದರಿಂದ ಅವರಿಗೆ ಅದರ ಜೊತೆಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಸೇರಿಸಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நம்முடைய ஆசை அது எப்படியா இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮ ಆಸೆ ಅದು ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಸೆ ಅಂತ ಹೇಳಿ தேவன் அதிலே பிரியப்படுகிறாரா? ದೇವರು ಅದರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯಾಗಿ நம்முடைய விண்ணப்பங்கள் அது தேவனுக்கு சரியான விண்ணப்பமாய் தெரிகிறதா? ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಯು ದೇವರಿಗೆ ಸರಿಯಾಗಿ ತಿಳಿಯುತ್ತದಾ? நாம் அதை யோசித்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಾವು ಅದನ್ನ ಚಿಂತಿಸಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பாருங்க, நீங்க நல்ல காரியங்களை நீங்க விரும்புங்க, ನೀವು ನೋಡಿ, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೀವು ನೋಡಿ, ஆண்டவர் அதோட சேர்த்து உங்களுக்கு தருவார். ಅದನ್ನ ಸೇರಿಸಿ ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மேன்மையான காரியங்களை விரும்பும் போது, ನಾವು ಹೆಚ್ಚಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕೇಳುವಾಗ, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை விரும்பும் போது, ನೀವು ಆತ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನಾವು ಕೇಳುವಾಗ, நீங்கள் தேவன் பிரியப்படுகிற காரியங்களை விரும்பும் போது, ನೀವು ದೇವರು ಪ್ರೀತಿಗೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಾಗ, அதோடு சேர்த்து என்னென்ன தேவையோ அதை தேவன் தர வல்லவரா இருக்கிறார். ಅದೆಲ್ಲ ಸೇರಿಸಿ ದೇವರು ಒಟ್ಟಾಗಿ ಅದರ ಜೊತೆಗೆ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಕೊಡಲು ತಯಾರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் சாலமோனுடைய ஆசையை நாம் பார்க்கிறோம். ಅದೇ ನಾವು ಸಾಲೊಮೋನನ ಆಸೆಯನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஐஸ்வர்யத்தை கேட்கவே இல்லை, ನಾವು ಏನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ, ஆனா ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்கப்படுகிறது. ಐಶ್ವರ್ಯವು ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நாம் தேவனிடத்திலே உகந்த ஆசைகளை, உகந்த விண்ணப்பங்களை, தேவனுடைய பார்வைக்கு ஏற்ற சரியான காரியங்களை கேட்கும் போது எல்லா தேவைகளையுமே தேவன் சேர்த்து நமக்கு நிவர்த்தி செய்ய அவர் சர்வவல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನ ಕೇಳುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಅನೇಕ ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನ ಕೊಟ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிறவர்களாக, அப்படிப்பட்ட காரியங்களை நாம் விரும்புகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಕೇಳುವವರಾಗಿಯೂ ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡುವವರಾಗಿ ನಾವು ಇರಬೇಕು. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஆசைகள் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳು, ನಮ್ಮ ಆಸೆಗಳು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನ ಗಳಿಸಬೇಕು. அப்பொழுது தேவன் அதை உகந்த விண்ணப்பமாக கருதி அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். ಅದು ದೇವರು ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಜ್ಞಾಪನೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮಗೆ ಆಶೀರ್ವದಿಸುವರಾಗಿದ್ದಾರೆ. நாம் ஜெபம் செய்து முடிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿ கண்களை மூடுவோமா? ಎಲ್ಲ ಕಣ್ಗಳನ್ನು
நம்முடைய ஆசையை குறித்து, ನಮ್ಮ ಆಸೆಯನ್ನು நம்முடைய ஆசை எப்படியா இருக்கிறது, ನಮ್ಮ ಆಸೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ, நம்முடைய விண்ணப்பங்கள் எப்படியா இருக்கிறது, ವಿಜ್ಞಾಪನೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ, நம்முடைய விருப்பங்கள் எப்படியா இருக்கிறது, ಯೋಚನೆಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ, என்னுடைய விருப்பங்கள் என்னுடைய விண்ணப்பங்கள் அது தேவனுக்கு உகந்த காரியமா இருக்கிறதா, ನನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆಯು ನನ್ನ ಯೋಚನೆಯು ಅದು ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆಯಾ, அது உகந்த ஒரு ஆசையாக இருக்கிறதா, ಅದು ಒಂದು ಹೆಚ್ಚಾದ ಆಸೆಯಾಗಿದೆಯಾ, தேவன் அதில் பிரியப்படுவாரா, ದೇವರು ಅದನ್ನು ಪ್ರೀತಿಗೊಳ್ಳುತ್ತಾರಾ, யோசித்து பார்க்க ನಾವು வேண்டும். ಯೋಚಿಸಿ ನೋಡೋಣ. பிரியமான தேவ ஜனங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ನಾವು ನಮ್ಮನ್ನೇ ಚಿಂತಿಸಿ ನೋಡಬೇಕು. அப்பொழுது ಆಗ தேவன் அதை நமக்கு நிறைவேற்றி தருகிறவரா இருக்கிறார். ದೇವರು ಆಗ ನಮಗೆ ನೆರವೇರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஜெபம் செய்வோம். ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ನಮ್ಮನ್ನು ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ உம்மை ದೇವರೇ, நன்றியுள்ள இதயத்தோடு நாம் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಸ್ತೋತ್ರ தேவன் ಮಾಡುತ್ತೇವೆ. கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಳ್ಳೆಯ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನೀವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, எங்களுடைய ஆசைகள், ನಮ್ಮ ಆಸೆಗಳು, எங்களுடைய விருப்பங்கள், ನಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆಗಳು, எங்களுடைய காரியங்கள் ನನ್ನ ಕಾರ್ಯಗಳು உமக்கு உகந்ததாக இருக்க ಅದು ನಿಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರಬೇಕು. தேவன் எங்களுக்கு அனுகிரகம் செய்தீராக. ನೀವು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ஆசாப்பை போல மேன்மையானவர்களை நாங்கள் ஆசைப்பட, ಆಸಾಪಿನಂತೆ ನಾವು ಹೆಚ್ಚಳವನ್ನ ನಾವು ಆಸೆ ಪಡಲು, ஆண்டவரே எலிசாவை போல ஆண்டவரே உன்னதமான ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் விரும்ப ஆசைப்பட, ನಾವು ಎಲಿಸನಂತೆ ಉತ್ತಮವಾದ ಆತ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಜ್ಞಾಪಿಸುವಂತೆ, ஆண்டவரே சாலமோனை போல உணர்வுள்ள ஞானமுள்ள இருதயத்தை நாங்கள் விரும்ப அதன் மீது நாங்கள் ஆசை வைக்க, ಕರ್ತರೇ, ನಾವು ಸಾಲಮೋನನಂತೆ ಜ್ಞಾನಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುವಂತೆ எங்களுக்கு தேவன் அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ನಮಗೆ ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸುವಂತೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. மேன்மையான காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க, ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಲು, அவற்றை குறித்து அறிந்து கொள்ள ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು தேவனாய கர்த்தர் ದೇವರ ಕರ್ತರು எங்களுடைய கண்களை திறந்தருளுகிறாக. ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆಯುವಂತೆ வல்லகரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ನಿಮ್ಮ ಬಲ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. பொறுப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ನೀವೇ ಇದನ್ನ ನೀವು ಅಂಗೀಕರಿಸಿರಿ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபித்து வேண்டுகிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ ಒಳ್ಳೆ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவருடன் கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென்.